مكياج يجي لك لي عند الباب مرة جميل العافية يا حبيب you can order anything you want برجر Hello everyone, welcome to another video. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா கட்டாரில் அதாவது ஆன்லைன் மூலம் தான் இப்போ எல்லா சாப்பாடுகள் வந்து ஆர்டர் பண்ணப்படுது. ஏண்டா இப்போ ரெஸ்டாரண்ட்டுகளில் போய் சாப்பிட முடியாத ஒரு நிலைமை இருப்பதால் கொரோனா காரணத்தினால அதிகமானவர்கள் வீட்டில் சமைக்கிறது அல்லது ஆர்டர் பண்ணித்தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சாப்பிட்றேன்டா அதாவது 2 வேக்சினும் அடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சம்மந்தமாக சரியான ஒரு டீட்டெயில்ஸ் தெரியாது. மிச்சம் ரெஸ்டாரண்ட்டில் இன்னும் எலோட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் டெலிவரி மூலம் தான் சாப்பிட்றாங்க. அப்போ நானும் வந்து எப்படியும் வீட்டில் சமைச்சி தான் சாப்பிட்றது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு ரெஸ்டான நாள், எந்த வெள்ளிக்கிழமையும் சமைச்சி தான் சாப்பிடுது. ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்போ கட்டாரில் வந்து ஆர்டர் பண்ணதுக்கு பல ஆப்ஸுகள் இருக்குது. வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து தருவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சாதாரணமாக பார்ப்போம் என்னென்ன ஆப்ஸ் இருக்குது இந்த ஃபஸ்ட்டுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் சர்ச் பண்ணி பார்ப்போம். கட்டார் ஃபுட் டெலிவரி அடித்தா ஃபஸ்ட்டுக்கு வருது வந்து கேரியேஜ் கட்டார்ன்ற ஒரு ஆப் இருக்குது. அதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். மற்றது இருக்குது ஸ்னூனுன்ற ஒரு ஆப் ஒன்று இருக்குது. இந்த பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸ்னூனு, அடுத்தது கேரியேஜ் கட்டார், அடுத்தது விஷ் பாக்ஸ் இன்னொன்று இருக்குது. தலபாத்தன் இருக்குது. தலபாத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான இந்த ஆப் வந்து அதிகமான ஆப்புகள் இருக்குது. அப்போ நான் இன்றைக்கி வந்து எதுலண்டா இந்த இருக்கு கேரியேஜில் தான் நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ண பார்க்குறேன். எப்படியும் ஒரு 40 மினிட்ஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். டெலிவரி ஆகிறதுக்கு. Excuse me. Yeah. அடுத்தது 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் சரியான சூடு. எப்படி 45 டிகிரிக்கு மேலே. Thank you. How much? 43 years, sir. You have change? Take 45. Oh. Okay. Okay, thank you. இது எங்களோட ஆர்டர் வந்திருக்கு. அஃப்கான் பிரதர்ஸ். இது அஃப்கான் ப்ராதர்ஸ்லேருந்து இந்த இருக்குது எங்களோட ஆர்டர் வந்துட்டு. ஆர்டர் வர எப்படியும் நான் நம்புகிறேன் ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ் குடிச்சு. ஓகே, நாங்கள் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பெரிய
பேக் கொண்டு அப்படி 2 பேருக்கு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இப்படி ஃபுல்லாக சாப்பிட இயலாது. வாவ், இது ஹாஃப் சிக்கன். ஓகே, 2 பீஸ் இருக்குனால. மற்றது இந்த இருக்குது, பில் வந்திருக்கு. போட்டு 3 இதில் ஒன்று போட்டுடலாமா? ஓ, ஒரு சலட் ஒன்று இருக்குது. கோகோலா எனக்கு இஷ்டமில்லாத ஒரு சாமான். நான் கேக் ஆர்டர் பண்ணல, அது அவங்க அதோட கொடுக்குறான் போல் அந்த பேக்கேஜ் கொம்போட. மற்றது ஒரு தயிர்னு நினைக்கிறேன். ஓகே, கேர்டு இருக்குது. மற்றது ஒரு சின்ன ஒரு சட்னி மாதிரி. இது வந்து தக்காளி. ஓகே, தக்காளி சட்னி ஒன்று இருக்குது. இதுதான் இவங்களோட ஐட்டம்ஸ். ஓகே, நாங்கள் இதை ஒரு பிளேட் ஒன்றில் போட்டால் நல்லன்னு நினைக்கிறேன். இந்த ஓகே, இப்போ நாங்கள் ஒரு பிளேட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். 2 சிக்கன் பீஸ் இருக்குது, ஹாஃப் சிக்கன். ஒரு நெஞ்சும் ஒரு காரண்டும் இந்த இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சட்னி. அந்த இது தக்காளி ஒரு சட்னி உண்டு. அடுத்தது இது வந்து கேர்டு மற்ற கியூக்கம்பர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. அடுத்தது இது வந்து ஒரு சலட் உண்டு. கொஞ்சம் இது லெமனும் அப்படி புளிஞ்சு விட்டோம்டா நல்லா இருக்கும். பண்ணிட்டேன். இது வந்து தக்காளி, சாரி கேர்டு, நல்ல ஒரு புளிப்பு தன்மையாக இருக்குது. அதோட கொஞ்சம் சலடு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் காரமாக இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் என்ன சொல்லுண்டா இது அப்படியே கேர்டு கொஞ்சம் போட்டு தக்காளி சட்னி கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது சாப்பாடு. அண்ட் அவங்களோட ரைஸே வேறொரு டேஸ்ட். ஓகே, ஒரு சிக்கன் டூன் பார்ப்போம். அப்படின்னு சூப்பர். சூப்பராக இருக்குது சாப்பாடு. சாப்பாடு வேறு லெவல். தயிர் இந்த சலடு சாப்பிடுவோம். சலோட அந்த வெள்ளை வெங்காயமும் தந்திருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது.
கொஞ்சம் உரப்பும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பேலன்ஸ் ரைஸ். இது இன்னொருத்தருக்கு சாப்பிடலாம்.